கிரீட்டிங்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கடும் கோடை. நிறைய பேர் பசியின்மை, வயிறு சரியில்லை, ஜீரணமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட நிறைய சின்ன சின்ன மருந்துகள் உபயோகங்களை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த கோடையிலிருந்து, இதனுடைய தாக்கத்திலிருந்தும் வயிற்று உபாதைகளிலிருந்தும் நாம் தப்பிக்க முடியும். முக்கியமாக நான் என்னுடைய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது, பசியை தூண்டக்கூடிய, எளிதில் ஜீரணமாகக்கூடிய திராட்சாதி கஷாயம் என்ற ஒரு மருந்து இந்த கோடைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கோடை காலத்தில் அக்னிமாந்தியம் என்று சொல்லக்கூடிய வயிற்று பசிங்கிறது ரொம்ப மந்தமாக தான் இருக்கும். அப்போ எளிதில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் ஜீரணமாகக்கூடியதாகவும், பசியை தூண்டக்கூடிய, உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அளவுக்குள்ள மருந்துகளைத்தான் நாம் எடுத்துக்கணும். அதில் மிக முக்கியமானது திராட்சாதி கஷாயம். இது பசியை தூண்டும், தாகத்தை தணிக்கும், தலை சுற்றல், வாந்தி போன்ற, மயக்கம் போன்ற சிறு சிறு உபாதைகளை எல்லாம் தணிக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து. எங்களுடைய ப்ராக்டிஸில் நாங்கள் அதிக அளவுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தும் திராட்சாதி கஷாயம். அதே மாதிரி பசியின்மை, ருசியின்மை, குமட்டல், அதே மாதிரி இந்த இருமல், சளி போன்ற உபாதைகள்லாம் சேர்ந்து இருந்ததுனாக்கா தாலிசபத்திராதி சூர்ணம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை வாயில் போட்டு சுவைத்து சாப்பிடுவதனால் அந்த இருமல் சளியும் தீரும். அதே மாதிரி ஒரு குமட்டல், ஒரு ருசியின்மை இதெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னுடைய பதிவுகளில் நான் ஏற்கனவே தாகசமனி என்ற ஒரு மூலிகை குடிநீரை நான் பயன்படுத்த சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறேன். அது எங்கள் மருத்துவமனை கிடைக்கிறது. அதில் வெட்டிவேர், விடாமிச்சை வேர், ரத்த சந்தனம் போன்ற மூலிகைகள் கலந்துருக்கிறதுனால அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நாம் அதை குளிர வச்சு கூட அருந்தலாம். அது தாகத்தை தணிக்கும், நிறைய நீரை வெளியேற்றும், நம்முடைய உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து தாகசமனி. எனவே இது போன்ற மருந்துகளெல்லாம் எடுத்து இந்த கோடையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும், நோய்களிலிருந்து நம்மளை தடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.